நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப அந்த ஞாபகமே வருதுமா. யாரோ என்ன தூக்கிட்டு போற மாதிரியே கனவு வருதுமா. யாரோ துரத்திக்கிட்டு வர்ற மாதிரியே இருக்குமா. செடி மேல போய் ஒளிஞ்சுக்கிறேமா. கொடூர மிருகத்தால் காட்டுப்பகுதியில் பாலியல் சித்திரவதை செய்யப்பட்டதால் கண்ணயர்ந்து உறங்க கூட முடியாமல் துடித்து பிடித்து கண் விழித்து எழும் குமிடிப்பூண்டி சிறுமியின் இதயம் நொறுங்க வைக்கும் வாக்குமூலம்தான் இது. பேசுது சார். பாப்பா அம்மா எனக்கு என்ன அக்காங்க கிட்ட கூட்டிட்டு போய் விடுமா, நான் அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குமா, என்ன இங்க வச்சிருக்காதம்மா, இங்க வச்சிருந்தா எனக்கு அப்படியே திருப்பி திருப்பி அந்த ஞாபகமே வருதுமா. எனக்கு நைட்டு ஃபுல்லாவே தூங்கல சார். பாப்பா 6 வாட்டிக்கு 7 வாட்டிக்கு ஏந்துதுன்னா எனக்கு இந்த மாதிரி கனவு வருதுமா. யாரும் என்ன தூக்கிட்டு போறாங்க, அப்பா சண்டை போடுறாரு, அப்புறம் அக்காங்க எல்லாம் போறோம், அப்புறம் யாரையும் எங்களை தொத்தின்னு வராங்க, நாங்க செடி மேல போய் ஏறி ஒழிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றா. ஏந்தேன்னு கண்ணு இப்படி கனவு வருது இப்படி வருது. சரிம்மா தூங்குமா தூங்கல. அப்புறம் 6 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு தான் அப்புறமா ஏஞ்சாரு. குமிடிப்பூண்டி சிறுமியின் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கொடூரனின் புதிய புகைப்படத்தையும் வீடியோவையும் வெளியிட்டு அவனை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் 9950600948 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கலாம் என பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கிறது காவல்துறை. பாதிக்கப்பட்ட சிறுமி ராயபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். சிகிச்சை முடிந்து அவர் வீடு திரும்பிய நிலையிலும் மாணவியின் மனதில் ஏற்பட்ட ரணம் மாறவில்லை. மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ள அவர் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் அறையிலேயே அடைத்து வைக்கப்பட்டதைப் போல உணர்ந்ததால் அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு கூட தள்ளப்படலாம் எனவும் பிள்ளைகளோடு பிள்ளையாக விளையாடி அவரது மனநிலையை மாற்ற தற்போது மாணவி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார் எனவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் குற்றவாளி எங்கோ இருக்கிறான். அவனை கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் தங்களை யாரிடமும் பேசவோ சந்திக்கவோ அனுமதிக்க மறுத்து குற்றவாளியை போல் தங்களை பின்தொடர்ந்து கண்காணித்து டார்ச்சர் செய்து வருவதாகவும் சிறுமியின் தாய் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆரம்பம் வந்த பிறகு எல்லா மீடியாவும் கூப்பிட்டு பேசலாம் தான் சார் இருக்குமே. திருப்பியும் எல்லா மீடியாவும் கூப்பிட்டு பேசலாம்னு நாங்க குற்றவாளி மாதிரி இங்க இருக்கிற போலீஸ் யாருக்கிட்டயுமே பேசக்கூடாது, யாரையும் பார்க்க அலோட் கிடையாது. மத்தபடிக்கு நாங்க எங்க போனாலும் எங்க பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எங்க ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட பேசினா கூட நீ எங்க யாருக்கிட்ட பேசுறீங்கன்ற அளவுக்கு எங்களை கேள்வி கேட்கறாங்க. தப்பு செஞ்சவங்க எங்கேயோ இருக்காங்க. நாங்க தப்பு செய்யாத நாங்க ஒரு குற்றவாளி மாதிரி நாங்க ஒரு ரூம்லயே இந்த ரூம்லயே அடிச்சு கிடக்கணும், வெளியே போனா கூட என்ன வெளியே வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக போலீசார் குற்றவாளியை தேடி வந்தாலும் அவனை பற்றிய விவரங்கள் போலீசாரால் சேகரிக்க முடியாமல் திணறி வருவதாகவும் கூறப்படுகிறது. புகார் அளித்த அன்றே ஆரம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையாக வைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தால் அவனை பிடித்திருக்கலாம். ஆனால் ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் அலட்சியம் காட்டியதால் அவனை பற்றிய தகவலை கூட சேகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனாலும் தொடர்ந்து தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளது காவல்துறை. மேலும் ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சிசிடிவி காட்சி இல்லாத நிலையில் போலீசார் மற்ற ரயில் நிலையங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ரயிலில் பயணிப்பது போன்ற புகைப்படம் கிடைத்தது. அதை அடிப்படையாக வைத்து குற்றவாளி சம்பவத்தன்று சூலூர்பேட்டையில் இருந்து சென்ட்ரல் நோக்கி சென்ற மின்சார ரயிலில் பயணித்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மதியம் 12 மணிக்கு இறங்கியுள்ளார். பின்னர் பெட்டிக்கடை அருகே காத்திருந்து அந்த வழியாக வந்த சிறுமியை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். யாரும் இல்லாததை அறிந்து வாயை பொத்தி மாந்தோப்பிற்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான் என கூறப்படுகிறது.
ரயில் நிலையத்தின் அருகே உள்ள பெட்டிக்கடை எப்பொழுதும் திறந்திருக்கக்கூடிய நிலையில் அன்று அவசர வேலை காரணமாக மூடிவிட்டு சென்ற நிலையில் இவை அனைத்தும் அந்த கடையில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அதில் உள்ள பதிவுகளில் அவன் 12-15 மணியளவில் பெட்டிக்கடையில் காத்திருந்து சிறுமியை பார்த்ததும் பின்தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு பொதுமக்கள் விரட்டியதும் மீண்டும் பெட்டிக்கடை வழியாகவே ரயில் நிலையத்திற்கு சென்று 1:40 மணியளவில் வந்த மற்றொரு ரயிலில் தப்பியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பெட்டிக்கடையில் உள்ள சிசிடிவியே ஆதாரமாக உள்ள நிலையில் ரயில் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகள் இல்லாததும் விசாரணையின் தொய்வுக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சம்பவத்தன்று சிறுமியின் முன்பாக 2 முறை போனில் பேசியதாக தகவல்கள் வெளியான நிலையில் செல்போனில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் வந்த அழைப்புகளை வைத்தும் விசாரணை முன்னெடுத்துள்ளன. இந்நிலையில் சிறுமி மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கை வைத்தால் கூட அலறி துடிப்பதாகவும் கனவிலும் யாரோ தூக்கிச் செல்வது போல தனக்கு நடந்த கொடுமைகளை நினைத்து மிகவும் பயந்த நிலையில் இருப்பதாகவும் தாய் வேதனையோடு கூறியிருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.